ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட் செஸ் ஸ்டோரில் மேக்னஸ் கால்சனுக்கும் வேஇக்கும் நடந்த பிளிட்ஸ் ஃபார்மேட்டில் உள்ள ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த கேமில் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே தான் லீடில் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போட்டி. வாங்க நம்ம இமீடியட்டாக கேம்குள்ளே போகலாம். இதில் மேக்னஸ் கால்சன் ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல மேக்னஸ் கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நைட் F3 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெட்டி ஓப்பனிங். இப்போ D5 G3 இந்த இடத்துல பிஷப் ஃபியான்கேட்டோ பண்ண போறாரு. இப்போ G6 இப்போ பிளாக்கை பிஷப்பை ஃபியான்கேட்டோ பண்ண போறாரு. இப்போ பிஷப் G2 பிஷப் G7 இப்போ கேசல் பண்ணிக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா கிங்ஸ் இந்தியன் அட்டாக்லேயே டபுள் ஃபியான்கேட்டோ வேரியேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேருமே அவங்களோட பிஷப் ஃபியான்கேட்டோ பண்ணியிருக்காங்க. இப்போ E5 புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல D3 இப்போ நைட் C6 இப்போ E4 ப்ளே பண்ணி இந்த இடத்துல மேக்னஸ் ஓப்பனிங்லேயே குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. இப்போ பான்டெக்ஸ் பான்க்கு அப்புறமா குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ பிஷப் எடுத்துட்டு இந்த ரூக்கை பின் பண்ணுறாரு. இப்போ C3 ப்ளே பண்ணுறாரு. இப்போ நைட் F6 இப்போ H3 புஷ் பண்ணுறாரு மேக்னஸ். இந்த பிஷப் சேஸ் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் நைட் இந்த பானை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. நீங்கள் பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலும் பிஷப் டெக்ஸ் பிஷப் மூலிமா திருப்பி நம்ம இந்த பானை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனால லைட் ஸ்கொயர் பிஷப் விட்டு கொடுக்காம இந்த பிஷப் E6ல போட்டுறாரு. இப்போ நைட் G5 ப்ளே பண்ணுறாரு மேக்னஸ். இந்த இடத்துல பிஷப் D7 திருப்பி பிஷப் பேக்வர்ட் கொண்டு போறாரு. இப்போ இன்னொரு நைட்டை கேம்குள்ள கொண்டு வராரு. நைட் D2 இப்போ H6 பிரஸ் பண்றாரு. இந்த நைட்டை சேஸ் பண்றாரு. திருப்பி நைட் பேக் வராரு. இப்போ குயின் சைடு கேசல் பண்ணிக்கிறார். 2 பேருமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல கேசல் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி ஆப்போசிட் சைட்ல கேசல் பண்ணும்போது கேம் ஒரு டிசைசிவ் கேமா தான் போகும். இந்த இடத்துல ரூக் E1 ப்ளே பண்றாரு மேக்னஸ். இப்போ பிஷப் E6 இப்போ பிஷப் F1 இந்த இடத்துல பிஷப் F1ல போட்டு திருப்பி ரீரூட் பண்ணுறாரு இந்த சைடு. ஏன்னா இந்த சைடில் பான்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பிளாக் ஆயிருக்கு. இந்த சைடில் லாங் டயக்னலில் இந்த ஒயிட்டோடைய லைட் ஸ்கொயர் பிஷப்க்கு எந்த விதமான ஸ்கோப்புமே இல்லை. இப்போ நைட் D7 இப்போ நைட் B3 2 பேருமே அவங்களுடைய பீசஸ்லாம் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணுறாங்க. இப்போ A5 ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல இன்னொரு பிஷப்பையும் இப்போ ஃபைனலாக கேம்குள்ளே கொண்டு வராரு. இப்போ A4 ப்ளே பண்ணுறாரு. இந்த நைட்டை சேஸ் பண்ணுறாரு. பிளாக்கோடைய இந்த பான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பிளாக்கோடைய கிங்கும் கேசல் ஆயிருக்கு. இப்போ நைட்டை பேக்வர்ட் கொண்டு வராரு. இப்போ பிஷப் F8 வருது. இதே மாதிரி ஒயிட்டுக்கு எப்படி அவருடைய பிஷப் அவருடைய லாங் டயக்னல் ஒர்க் அவுட் ஆகலையோ, இப்போ பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாங் டயக்னல் அடைச்சிருக்கு. இந்த பிஷப் இந்த டயக்னலில் போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. இப்போ B4 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல B4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா சப்போஸ் N% ப்ளே பண்ணாங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் ஃபைல் கிடச்சிரும். பட் வேஇயும் N% தான் ப்ளே பண்ணுறாரு. இப்போ பான்டெக்ஸ் பான்க்கு அப்புறமா ரூக்குக்கு ஒரு ஓப்பன் ஃபைல் கிடச்சிருக்கு பாருங்க. இப்போ பிஷப் C5 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல இந்த பிஷப் சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ பிஷப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ B4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை திருப்பி சேஸ் பண்ணுறாரு. நைட் பேக்வர்ட் வராரு. இப்போ நைட் C4 மேக்னஸோடைய நைட் இப்போ கேம்குள்ளே வருது. இந்த இடத்துல இப்போ F6 ப்ளே பண்ணுறாரு. இப்போ ரூக் மூலிமா ஒரு செக்கு. இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் இந்த நைட்டை வச்சு பிளாக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக B5 ப்ளே பண்ணிக்கலாம். B5 மூலிமா இந்த நைட்டால் வேறு எங்கேயுமே ஃபார்வர்ட் வர முடியாது பாருங்கள். இந்த பான் சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. நைட் E7 தான் வந்தாகணும். நைட் E7 வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த நைட்டை E3ல போட்டுக்கலாம். E3ல போட்டு இந்த 2 பானுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ளோ ஆகும். நீங்கள் கிங்கை வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சாலும் இங்கே ரூக் மூலிமா ஒரு செக் வரும். திருப்பி நீங்கள் கிங்கை உள்ளே தான் கொண்டு போய் ஆகணும். சப்போஸ் நீங்கள் கிங்கை இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா நம்ம ரூக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த நைட்டை வின் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசனால் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணணும்னா இந்த நைட்டை தான் எடுத்துகிட்டு குறுக்கில் போடணும். இந்த நைட்டை தான் வச்சு பிளாக் இந்த இடத்துல பிளாக் பண்ணுறாரு. இப்போ இன்னொரு ரூக்கும் கேம்குள்ளே வருது. இந்த இடத்துல ஒரு சூப்பரான ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ கிங்கோடைய ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல கால்சனுடைய ரூக்கும் பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் பிளாக்கோடைய சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு போதுமான டிஃபென்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இப்போ நைட் B6 ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ ரூக்கு அட்டாக் இருக்குது. அதனால் இப்போ நைட் டெக்ஸ் நைட்டு இப்போ பான் டெக்ஸ் நைட். இந்த இடத்துல சடனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் B6 ப்ளே பண்ணி இங்கே பான்ஸை டபுள் ஆக்கிட்டாரு. ஆல்ரெடி கிங்கோடைய ஃபைல்ஸ் ஆல்ரெடி கிங் சைடில் இருக்கிற ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, போதாத குறைக்கு இங்கே பான்ஸும் டபுள் ஆயிருக்கு. இப்போ பிளாக்கோடைய கிங் தான் கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருக்கிறாரு ஒயிட்டோடைய கிங்கை கம்பேர் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் H4 ப்ளே பண்ணுறாரு. இந்த பானை அட்டாக் பண்ணுறாரு. இப்போ பிஷப் வச்சு சேஃப்கார்ட் பண்ணுறாரு. இப்போ நைட் G2 கிங் C7 இப்போ நைட் E3 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல நைட் G2க்கு நைட் இப்போ E3க்கு வந்துட்டாரு. இப்போ நைட் சென்டர் ஆஃப் த போர்டுக்கு எங்கே வேணால் வரலாம். இப்போ நைட் C6 இப்போ ஃபைனலாக கிங்கை மூவ் பண்ணிவிட்டு நைட் C6 ப்ளே பண்ணிட்டாரு. இந்த இடத்துல ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. இந்த இடத்துல மேக்னஸ் இந்த ரூக்கை A3ல போடுறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல மேக்னஸ் ரூக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ரூக் டெக்ஸ் ரூக்கு. இப்போ திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா நம்ம சிம்பிளாக நைட் G4 ப்ளே பண்ணலாம். நைட் G4 மூலிமா இந்த 2 பானில் ஏதாவது ஒரு பானை கூட நம்ம வின் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடையாது ஒயிட்டுக்கு. ஸ்டில் ஒயிட் கொஞ்சம் போராடி தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்னஸ் இந்த லைனுக்குள்ளே போகல. மேக்னஸ் என்ன பண்ணிட்டாருன்னா சிம்பிளாக அவருடைய ரூக்கை பேக்வர்ட் கொண்டு வந்துட்டாரு. இப்போ ரூக் D7 ப்ளே பண்ணுறாரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா பிஷப்பை கேம்குள்ளே கொண்டு வர. ஆக்சுவலாக இந்த ஒரு பொசிஷன்லையும் பார்த்தீங்கன்னா ரூக்கை A8ல போட்டிருக்கலாம்.
இப்பயும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரூக்ஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ திருப்பி இன்னொரு ரூக்கையும் கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூக்கையும் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரூக்கையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நைட் G4 இப்பயும் ப்ளே பண்ணலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பானில் ஒரு பானை வின் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து ஒயிட் வந்து கொஞ்சம் போராடி தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனிவே இந்த ஒரு வேரியேஷனுக்குள்ள மேக்னஸ் போல மேக்னஸ் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த இடத்துல அவருடைய பிஷப் வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. பிஷப் C4. இப்போ பிஷப்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப் டெக் C4, நைட் டெக் C4. இப்போ B5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை சேஸ் பண்றாரு. இப்போ நைட் E3. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டபுள் பான் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து லாங் டேர்ம் ஒரு வீக்னஸ் மாதிரி. ஏன்னா என் கேம்குள்ள மேக்னஸ் கிட்ட போகும்போது இந்த ஒரு டபுள் பானை வச்சு அவர் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி கேமை வந்து லீட் பண்றதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. இப்போ நைட் E7 ப்ளே பண்றாரு. இப்போ ரூக் A8. இப்போ ரூக் HD8. இந்த இடத்துல ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. பிளாக் வந்து அவருடைய ரூக்கை வந்து டபுள் பண்ணிக்கிறாரு. இப்போ நைட் G4 வருது. ஃபைனலாக நைட் G4 மூலிமா இந்த 2 பானை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சிம்பிளாக வந்து நைட் G8 ப்ளே பண்ணி இந்த 2 பானையுமே வந்து கவர் பண்ணிக்கிறாரு பிளாக்கு. இப்போ ரூக் டெக்ஸ் ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ கிங் F1 வருது. இப்போ கிங் ஆக்டிவாக கொண்டு வராரு. இப்போ H5 ப்ரெஸ் பண்றாரு. நைட் சேஸ் ஆகுது. இப்போ நைட் ரிவர்ஸ் வராரு. இப்போ நைட் E7. இப்போ கிங் E2 வருது. இப்போ கிங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவாக கொண்டு வராரு. இப்போ F5 ப்ரெஸ் பண்றாரு. இப்போ F3. ஸோ இந்த பானை வந்து கவர் பண்ணிக்கிறாரு. F3 ப்ளே பண்ணி இந்த இடத்துல H4. இந்த இடத்துல ஜிடெக்ஸ் H4 ரூக் H8 வருது. ஸோ ரூக் H8 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து நம்ம எப்போ வேணாலும் வின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ மேக்னஸ் வந்து இந்த பானை கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜிடெக்ஸ் F5. இப்போ சிம்பிளாக மேக்னஸ் வந்து ஓப்பன் ஃபைலில் அவருடைய ரூக் எடுத்துன்னு வந்து போடுறாரு. ஸோ நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே பயங்கரமான டைம் ப்ரெஷர். என்னதான் 2 செகண்ட் இன்க்ரிமெண்ட் இருந்தாலுமே இந்த இடத்துல மேக்னஸ்க்கு வந்து 15 செகண்ட்ஸ் தான் இருக்கு. வெய்விக்கு பார்த்தீங்கன்னா 11 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இந்த இடத்துல கிங் D6 ப்ளே பண்றாரு. ஸோ கிங்கை வந்து சென்டருக்கு கொண்டு வராரு. அண்ட் இந்த டபுள் பான் பார்த்தீங்கன்னா ஸ்டில் பிளாக்கு இன்னும் கொஞ்சம் வீக்னஸ் தான் இந்த இடத்துல. இப்போ ரூக் எடுத்துன்னு வராரு. ஸோ ரூக் எடுத்துன்னு வந்தோடனே இப்போ ரூக் டெக்ஸ் H4 ஃபைனலாக இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்போ ரூக் டெக்ஸ் F5 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல உங்களால் நைட் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா நைட் டெக்ஸ் நைட் மூலிமா நம்ம சிம்பிளாக வந்து பிளாக்கோடைய ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். இதுலேருந்து எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு மேக்னஸ் ஈஸியாக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு. இந்த ஒரு ரீசனால பிளாக் என்ன பண்றாருன்னா இந்த பானை கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்போ ரூக் F6 செக் வருது. இப்போ கிங் C7. இப்போ திருப்பி ரூக் எடுத்துட்டு இருந்து நைட்டை சேஸ் பண்றாரு. இப்போ நைட் C6 வராரு. இப்போ நைட் D5 செக் வருது. இப்போ கிங் D7 ரூக்குக்கு அட்டாக்கு. அதனால இப்போ ரூக் வந்து இந்த ஓப்பன் ஃபைலுக்கு வந்துடுறாரு. இப்போ ரூக் H1 வருது. இப்போ நைட் F6 செக் வருது. இப்போ கிங் E7. இப்போ நைட் E4 வராரு. இந்த இடத்துல கிங் F7 ரூக் அட்டாக் பண்றாரு. இப்போ திருப்பி ரூக் H2 செக். இப்போ திருப்பி கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா ரூக் வந்து ஓப்பன் ஃபைல்ல போட்டுக்கிறாரு. சிம்பிளா கால்சன் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் வந்து கெயின் பண்ணிக்கிறாரு இந்த மாதிரி செக் கொடுத்து. இப்போ கிங் F7 வருது. திருப்பி பார்த்தீங்கன்னா ரூக் D6 வராரு. ஸோ ரூக் D6 மூலிமா நெக்ஸ்ட் நம்ம இங்கேயும் ஒரு செக் கொடுத்து இந்த பானையும் வின் பண்ணலாம். இந்த இடத்துல ரூக் H2 செக் வருது. இப்போ கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி ரூக் வந்து H1கே வந்துடுறாரு. ஸோ ரூக் H1 வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ரூக் வந்து இந்த D1 ஸ்கொயருக்கும் வந்து செக் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரூக்கையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இடத்துல சிம்பிளாக மேக்னஸ் என்ன பண்ணிக்கிறாருன்னா ரூக் D7 செக் கொடுத்து இந்த பானை வின் பண்ணுறாரு. இந்த பானை வின் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்னஸோடைய பான்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லி ஆகணும். 2 பான் தான் இருக்குது பிளாக்குக்கு. பட் 2 பானுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. இப்போ கிங் F5 வராரு. இப்போ சிம்பிளாக நைட் எடுத்துகிட்டு வந்து G3ல செக் கொடுத்து ஒரு சூப்பரான ஃபோர்க் தராரு. இந்த ஃபோர்க் மூலிமா இந்த கேமையே வந்து பிளாக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ பிளாக் வந்து ரொம்பவே டைம் ப்ரெஷரில் இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை பிளாக்கோடைய டபுள் பான்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வீக்னஸான ஒரு விஷயம். மேக்னஸ் கிட்ட என் கேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் ப்ரெஷர் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே சிரமமாயிடும். அண்ட் அதையும் தாண்டி உங்களுடைய பொசிஷன் கொஞ்சம் வீக்காக இருந்ததுனாலும் உங்களுக்கு சிரமமாயிடும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும் போது கண்டிப்பாக மேக்னஸோடைய சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் வந்து இதை ட்ரில் டவுன் பண்ணி இந்த கேமை ரொம்பவே சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் வந்து இந்த டோர்னமெண்ட்டையே வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலாக மேக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டே வந்து 26 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணியிருக்காரு. ஒரு ½ பாயிண்ட் கம்மியாக நெக்ஸ்ட் பிளேஸில் வந்து வெய்வி வந்து 25.5 பாயிண்ட்ஸில் வந்து செகண்ட் பிளேஸு. டூடா பார்த்தீங்கன்னா 19.5 பாயிண்ட்ஸ். அண்ட் நம்மளுடைய பிரக்ஞானந்தா பார்த்தீங்கன்னா 19 பாயிண்ட்ஸோட 4th பிளேஸில் முடிச்சாரு. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஜுனும் வந்து 18 பாயிண்ட்ஸோட 5th பிளேஸில் இந்த டோர்னமெண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணாரு. ஸோ மேக்னஸ் கால்சன் வந்து எங்கேருந்தோ வந்து ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்தாரு. ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் வந்து தொடர்ந்தாப்புல கிட்டத்தட்ட ஒரு 10 கேம் வந்து வின் பண்ணியிருக்காரு. கடைசி நேரத்தில் அவருடைய கம்பேக் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரியல் கோட் அப்படின்னு எல்லாரும் சொல்லப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட் மூலிமா அவருடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எதனால அவரை வந்து கோட்டுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்கும் போதோ அவருடைய வின்னிங் ப்ராபபிலிட்டியை அதிகரிக்கிறதுக்கு அவர் வந்து பயங்கரமான தந்திரங்களை யூஸ் பண்ணி கேமை வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ ஃபைனலாக இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.